இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஒரு கருப்புளுந்த துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் கருப்புளுந்து எடுத்துருக்கேன். அது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்றது மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். துவையலுக்கு பச்சை மிளகாய் விட காஞ்ச மிளகாய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 3 வரமிளகாய் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் ஆனியன் அதையும் இது மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் லைட்டாக வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கையளவு தேங்காய் அது மாதிரி சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவி சேர்க்குறதா இருந்தால் அப்படியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்போ சேர்த்துக்கலாம். ஜாரில் மாற்றியாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்ல துவையலாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பர் ஈஸியான கருப்புளுந்து துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஈஸியான ரெசிபிஸோடு அவங்கள பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.